கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம், விஜிலன்ஸ் இயக்குனரும் ஆயுதப்படை டிஜிபியுமான டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆகிய இந்த 2 முக்கிய அதிகாரிகளும் இடம் மாற்றப்பட்டனர். இந்த விவகாரம் இப்போது வரைக்கும் காவல்துறைக்குள்ள அதிகார மோதலாக உருவெடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, திமுக பொருளாளர் டிஆர் பாலு இது குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமும் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துக்குள்ள விஜிலன்ஸ் இயக்குனர் பதவி என்பது தேர்தல் சம்பந்தப்பட்டது இல்ல, இப்படிப்பட்ட நிலையில டேவிட்சன் ஆசீர்வாதம் ஏன் மாற்றப்பட்டார் என பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இதையடுத்து தேர்தல் ஆணையம் டேவிட்சன் ஆசீர்வாதத்தின் பதவி மாற்றத்தை ரத்து செய்திருக்கிறாங்க. அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட சந்தீப் மிட்டல் ஆயுதப்படை டிஜிபியாக இருப்பார் என்றும், டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர் ஏற்கனவே வகித்த விஜிலன்ஸ் இயக்குனர் பொறுப்பில் தொடரலாம் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. ஆனாலும் இப்போது வரை டேவிட்சன் ஆசீர்வாதம் விஜிலன்ஸ் இயக்குனராக பொறுப்பேற்கல. அது மட்டும் இல்ல, கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை தான் மருத்துவ விடுப்பில் செல்வதாக டேவிட்சன் ஆசீர்வாதம் தமிழ்நாடு டிஜிபிக்கு கடிதமும் அனுப்பியிருக்கார். தேர்தல் ஆணையம் அரிதாக தான் செய்த மாற்றத்தை தானே ரத்து செய்த நிலையிலும் ஏன் டேவிட்சன் ஆசீர்வாதம் விஜிலன்ஸ் இயக்குனராக மீண்டும் பொறுப்பேற்கவில்லை என்ற கேள்விகளுக்கு பதில் தேடும்போதுதான் தெரியுது, காவல்துறையில் நடக்கும் அதிகார மோதலே இதற்கு காரணம் என்று வெளிச்சத்திற்கு வருகிறது. அதாவது, இந்த மாற்றத்துக்கு முன்பே தமிழக பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை மாற்றி அவருக்கு பதிலாக சந்தீப் ராய் ரத்தோர் தமிழ்நாடு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார். சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு டிஜிபி பதவிக்கான அதிகாரிகள் யார் யார் என்ற டிஸ்கஷன் வந்தபோது சந்தீப் ராய் ரத்தோர் தான் டிஜிபிக்கான ரேஸில் முதலிடத்தில் இருந்தார். ஆனால் அவர் அப்போது டிஜிபியாக நியமிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் ரெகுலர் டிஜிபியை நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்தது தமிழ்நாடு அரசு. அப்போதே இது குறித்து அதிமுக, பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்பினார்கள். ஆனால் தான் டிஜிபியாக வருவதற்கு தடையாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம், விஜிலன்ஸ் இயக்குனர் டேவிட்சன் ஆசீர்வாதம், சென்னை மாநகர ஆணையராக இருந்த அருண் ஆகியோர் இருப்பதாக சந்தீப் ராய் ரத்தோர் தனக்கு நெருக்கமான வட்டாரங்களில் வெளிப்படையாகவே தெரிவித்து வந்தார். சந்தீப் ராய் ரத்தோர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே தலைமைச் செயலாளர் முருகானந்தம், சென்னை காவல் ஆணையர் அருண் ஆகியோர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்ததால் டிஜிபி என்ற உயரிய இடத்தில் இன்னொரு பட்டியல் சமுதாய ஆளுமை வருவதை அவர்கள் விரும்பவில்லை என அப்போதைய அதிகாரிகள் வட்டாரத்தில் பேச்சுகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றப்பட்ட போது, ஆட்சி மாறினால் நீங்கள் தான் ரெகுலர் டிஜிபி என்ற உத்தரவாதத்தோடு சந்தீப் ராய் ரத்தோருக்கு டிஜிபி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் தான் தேர்தல் ஆணையம் டேவிட்சன் ஆசீர்வாதத்திற்கு மீண்டும் விஜிலன்ஸ் இயக்குனர் பதவியை அளித்த போதும் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் விஜிலன்ஸ் இயக்குனர் பொறுப்பை தற்போது விஜிலன்ஸ் ஐஜியாக உள்ள துரைக்குமார் கவனிப்பார் என ஒரு உத்தரவை போட்டார். அதாவது, டேவிட்சன் ஆசீர்வாதத்திற்கு தேர்தல் ஆணையமே மீண்டும் பதவி அளித்தாலும் தமிழ்நாடு காவல்துறையில் டிஜிபியின் அதிகாரமே உயர்ந்தது என்பதால் தேர்தல் ஆணையத்தின் அந்த உத்தரவை நீர்த்து போக செய்யும் வகையில் டேவிட்சன் ஆசீர்வாதத்தின் இடத்திற்கு விஜிலன்ஸ் ஐஜியை கூடுதல் பொறுப்பாக நியமித்தார் ரத்தோர். இந்த மோதலில் பங்கேற்க விரும்பாமல் காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெறுவதையும் விரும்பாமல் தான் நீண்ட மருத்துவ விடுப்பு எடுப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் டேவிட்சன் ஆசீர்வாதம் என்கிறார்கள் காவல்துறை வட்டாரங்களில். இது மட்டுமல்ல, டிஜிபி ரத்தோர் தற்போது அதிமுக, பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும், இதனால் அடுத்தடுத்த நாட்களில் தேர்தல் களத்தில் திமுகவினருக்கு கடும் நெருக்கடி ஏற்படும் என்றும் போலீஸ் வட்டாரங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலினும் தனக்கு நெருக்கமான அதிகாரிகள் வட்டாரத்தில் ஆலோசித்து வருகிறார். நாட்டில் இப்படி இருக்க, அடுத்ததா விஜய் பற்றி ஒரு புது விஷயத்தையும் பார்க்க போறோம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செல்லவில்லை என்றாலும் அவருடைய பல்வேறு பரப்புரை பயணங்கள் ரத்து என செய்திகள் வந்தாலும் தேர்தல் களத்தில் விஜயின் வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே இருப்பதாக மத்திய, மாநில அரசுகளுக்கு தகவல்கள் சென்றுள்ளது. கடந்த வாரம் வரை ஒரு வாக்குச்சாவடிக்கு 100 வாக்குகள் என்ற அளவில்தான் விஜயின் பலம் இருந்தது. அதாவது, அதிகபட்சமாக ஒரு தொகுதிக்கு 25,000 முதல் 30,000 வரை ஓட்டுகள் விஜய்க்கு விழும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போது இரண்டும் மாறி ஒரு வாக்குச்சாவடிக்கு 125 முதல் 150 வாக்குகளுக்கு மேல் விஜய்க்கு விழலாம் என்ற நிலை உருவாகி வருகிறது. தொடர்ந்து விஜய்க்கு மறுக்கப்படும் பரப்புரை அனுமதி, சிறுபான்மை மக்களை நோக்கி அவரது நேரடி பிரச்சாரம், உண்மையான காங்கிரஸ் என்னோடு தான் இருக்கிறது, மதச்சார்பற்ற காங்கிரஸ் என்னோடு தான் இருக்கிறது என்ற அவரது
அவரது பிரகடனம் என விஜயின் வாக்கு அதிகரிப்புக்கு சில முக்கியமான காரணங்கள் இருப்பதாக அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போதைய நிலவரப்படி விஜய் ஒரு தொகுதிக்கு அதிகபட்சமாக 40,000 முதல் 50,000 வாக்குகள் கூட பெறலாம் என்பதுதான் அதிர வைக்கும் அந்த ரிப்போர்ட்.